example important part. Not toxical. சரியா first நான் விஷ் பண்றேன் நான் நாடி சோ அது வந்து not toxical. சரியா liquidோ இல்ல solventோ எதுவா இருந்தாலும் சரி not toxical இருக்கும். Low volatility. Low volatility என்ன? That technique was உங்களுக்கு புரியும். Volatility என்ன? சீக்கிரம் evaporate ஆகும். High volatility என்ன? சீக்கிரம் evaporate ஆகி மூக்குல எல்லாம் வந்து இந்த மாஸ்ல போட்டு போகும். டெஸ்ட் பண்றப்ப full dose of போகும். சரியா? Testing technique நாலே full நம்மளோட safety measure first step. But we have to go for that. Preferable for that of the physical properties of material. So low volatility, high volatility என்ன? சீக்கிரம் evaporate ஆகும். Whatever the mass will penetrate your nose. So we have to choose either characteristics இருக்கா இந்த எக்ஸ்ட்ரா அப்படிங்கறத பார்த்து தான் நீங்க போவாதி liquid testing technique. எல்லாமே இருக்கு. visible high surface tension இருக்கும். அதனால சீக்கிரம் வரும். good variability இருக்கும். இருக்கும். then qualities of parameters, liquid parameters. இதெல்லாம் நிறைய படிக்கணும். Okay. So these are the classification. இந்த parameter removal ஓட கேட்சி advantage என்ன disadvantage என்னன்றத பாத்துக்கோ. ஜஸ்ட் நான் சொல்றேன்னா ஒரு எலாபரேஷன் தான். go for it. PPK வர என்னோட proof that go for it. Okay. whatever you want to know this, go for it. So developer try போறது என்ன? லைட் ஆகும், கம்மியா இருக்கும், அப்சார்ப் போறாகும். வெட் சர்ஃபேஸ் சீக்கிரம் ஒட்டிக்கும். சரியா? அப்புறம் easy to remove. சரியா? சின்ன அளவு மாதிரி சின்ன போடுறேன்னா கேப்பிங் இருக்கும். அத ட்ரை போடுறதா. ஆனா பட்டே என்ன ஆகும்? போகும். சோ அந்த மாதிரி இந்த கேஸ் பண்றாரு. இன்னும் சரியா okay. Solvent observation. இதே பேருக்கு வாலன்ஸ் ஆர்டிகல் எல்லாமே வந்து பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். So deep in the next சரியா? டெவலப்பர் பெனட்ரேஷன் பத்தி ஒரு மூணாவது இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, அது லிக்விட் பெனட்ரேஷன் வந்து அது மூணு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. தேர்ட் டெக்ஸ்ட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் பார்ட்டிகல் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, go for time 10 minutes 15 minutes. Describe the surface and subsurface indication in ferromagnetic material. Magnetic field induced component, different crystal magnetic flux, research usually applying ferromagnetic particle. சரியா? என்ன பண்ணுவாங்க மெட்டீரியல் பேட்டா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சிட்டு ஃபெரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அப்படியே மேல தூவி விடுவாங்க. சப்போஸ் ஒரு மெட்டீரியல் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட லென்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குல்ல அந்த லைன்ஸ் அதுல டிஸ்டர்பன் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிறதுனால நீ மேல தூர பவுடர் சொல்லிட்டாங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே அக்குமுலேட் ஆகும். நீ நார்மலா டிஃபெக்ட் ஃபீல்ட் மெட்டீரியல் தூவ் பண்ணினா அதெல்லாம் யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆகும். சரி, உள்ள வந்து இடத்துல வந்து கிராக் போல சர்ஃபேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும்? இட் வில் அக்குமுலேட். அங்கே மட்டும் என்ன கூடு சேர்ந்து இங்கெல்லாம் யூனிஃபார்மாக இருக்கும். எங்கெங்க டிஃபெக்ட் இருக்கும் அந்த ஏரியா மட்டும் என்ன ஆகும்? அக்குமுலேட் ஆகும், அக்ரிகேட் ஆகும். சரியா? ஸோ தட் இஸ் தி மெயின் சீக்வன்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் அப்படின்வாங்க. ஸோ மேக்னெட்டிக் சுற்றி போவாங்க. ஸோ ஃப்ளக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கிராக் இருந்தால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வந்து கிரியேட் ஆகும். சரியா? இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சரியா? இது மேலே போர்டு தூக்கிட்டு கண்டுபிடிப்பாங்க. கீழே மேக்னெட்டிக் மேலே போர்டு கண்டுபிடிப்பாங்க. இதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கூப்பிடுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னெட்டிக் டெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஸோமீட்டர் வச்சுருவாங்க. டிஃப்ளெக்ஷன் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா அது ஜீரோலே இருக்கும். எங்கேயாச்சும் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா டிஃபெக்ட் என்ன இருக்கும்? டிஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல கிராக் வி ஹவ் ஐடென்டிஃபை. ஸோ தென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வி ஹவ் ஐடென்டிஃபை தி யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டி. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் அந்த அந்த கேல்குலேட்டர்லையும் மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் மீட்டர்லையும் மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் தெரியும். சரியா? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் யூஸ் பண்ணால் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் யூஸ் பண்ணலாம். டூ டெக்னிக்ஸ் இருக்குது, ரெண்டே இருக்கும். ஸோ இது எங்கே அஃபெக்ட் பண்ணி டார்கெட் கிடையாது. இந்த மெட்டீரியல்ஸ் எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இது அவ்வளோவா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம், படிச்சு வச்சுக்கோங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் டைம் ஆகும். சரியா? minimum orientation cross magnetic flux will be directed 45 degree. Important characteristics. சரியா? 45 degree minimum orientation of the cross magnetic flux will be directed 45 degree. இங்க இருக்குன்னா magnetic flux இருக்கு, கீழ வரைக்கும் இருக்கு. 90 degree rotation பண்ண முடியாது. இந்த விஷயம் 45 rotation வந்து rotate பண்ணி பார்க்கணும். இது கிளியரா சொன்னா நிறைய போகும். So just you have to know it.
Okay, so enough for that. You have to know gravity நமக்கு எங்க அஃபெக்ட் ஆகும், climate condition அஃபெக்ட் ஆகும், ஹீட் பண்ணி நம்ம போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் கண்டிஷன்